ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நகை வாங்குறதுக்கு பசங்களுக்கு நகை கடைக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த கடை எங்கள் வீடு பக்கத்தில் தான் இருக்குது. வாங்க உள்ளே இருக்க கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். இந்த கடையில் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும். என் பையனுக்கு வந்து பிரேஸ்லெட் தான் பார்க்குறோம் இப்போதைக்கு. அவனுக்கு எந்த சைஸுமே பத்த மாட்டுது, எல்லாம் சின்னதாக இருக்குது. அவனுக்கு இந்த பிரேஸ்லெட் தான் இப்போதைக்கு செட் ஆகிருக்கு. பட் ஆனால் இதுவும் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. அதனால் நாங்கள் காப்பம் பார்த்து செலெக்ஷன் பண்ணி ரெண்டுத்தில் எதனா ஒன்று செலெக்ஷன் பண்ணலான்னு இருக்கோம். இப்போ போடுறோம், ஆனால் அவனுக்கு கொஞ்சம் டைட்டாக தான் இருக்க மாதிரி இருக்குது. இன்னும் ஒரு 1 இயர் கூட வச்சு போட முடியாது போல் இந்த டிசைனை. அதனால் காப்பு பார்க்குறோம். காப்பு பாருங்கள், இதுவும் நல்லா இருக்கா அந்த டிசைனு. இங்கே இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படியே நான் காட்டுறேன் பாருங்கள். இதெல்லாம் பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ். அப்படியே ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள். கல்யாண பொண்ணுக்கு செட்டு, ஜுவல்ஸ் எல்லாமே எடுக்கலாம் இங்கே. இப்போ இந்த அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கொலுசு வாங்குறதுக்காக. இப்போ அவளோட பழைய கொலுசெல்லாம் போட்டுட்டு தான் வாங்குகிறோம். இவளோட கொலுசு உடஞ்சதுலேருந்து இவள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. அதனாலே ஃபஸ்ட்டு குழந்தைக்கு வாங்கி போட்டுருணும். கொலுசு கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது இங்கே, பார்க்கலாம் வாங்க. குழந்தைக்கு ஒன்று ஒன்றா வச்சு செட் பண்ணி பார்க்குறோம். இந்த கொலுசு கரெக்டாக இருந்துச்சு, ஆனால் எங்களுக்கு டிசைன் பிடிக்கல. அதனால் வேறு டிசைன்ஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த டிசைன்லாம் வந்து 150 கிராம் 180 கிராம் நிறைய டிசைன்ஸ் இருக்குது இதில். இது ஒன்று செலெக்ஷன் பண்ணோம், பட் ஆனால் அதுவும் எங்களுக்கு பிடிக்கல. இந்த டிசைன் பிடிச்சிருக்கு, அதனால் இதை தான் ஃபைனல் பண்ணியிருக்கோம் நாங்கள். இப்போ பில் போடுறதுக்கு தான் எல்லாமே பழைசெல்லாம் எடுத்து கொடுத்துட்டோம். ஷாப் க்ளோசிங் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பில்லிங் நாளைக்கு பண்ணிடலான்னு சொன்னாங்க. சரி, அதனால் என் பையனுக்கு குண்டு கைனால அவனுக்கு காப்பு தான் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால் காப்பு தான் ஃபைனல் பண்ணோம் குழந்தைக்கும். நாளைக்கு வந்து வாங்கிக்கலான்னு சொல்லி இப்போ கிளம்பிட்டோம். நேற்று செலக்ட் பண்ணி வச்ச நகையெல்லாம் இன்றைக்கி பில் போட்டு வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கோம். என் பையனுக்கு காப்பு ரொம்ப பிடிச்சிருச்சு. அது பில் பண்ணுறதுக்கு முன்னாடியே வாங்கி அவர் கையில் மாட்டிக்கினாரு. இவ கோவமாக இருக்கா ரொம்ப, இன்னும் கொலுசு வாங்கி தரலையேன்னு சொல்லிட்டு. அதனால் டிஸ்பிளேயில் ஒரு கருப்பு மணி இருந்தது, அதை எடுத்து அவளுக்கு மாட்டி விட்டுட்டோம். அவளுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, நீங்களே பாருங்களேன். பேங்கிள் டிசைன்ஸ்லாம் பாருங்கள். நேற்று நாங்கள் செலெக்ஷன் பண்ண வச்ச கொலுசை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிட்ருக்காங்க. அதனால் திரும்பவும் தேடி எடுக்கிறோம் நாங்கள். இப்போ எடுத்துட்டோம். இந்த டிசைன் தான். ஆனால் குழந்தைக்கு இது வந்து போட்டால் ரொம்ப டைட்டாக இருக்குது, பத்தவே இல்லை குழந்தைக்கு. இவருக்கு ஒரே ஜாலியாகிடுச்சு. இவருக்கு வாங்கி முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருக்கார். இவர் போட்ட கொலுசும் பத்தலைன்னு இவங்க ரொம்ப கவலையாயிட்டாங்க. திரும்பவும் செலெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள். அதை விட பெரிய சைஸாக பார்த்துட்ருக்கோம் இப்போது. ரொம்ப நேரமாக தேடிட்டுருக்கோம். அவளுக்கு ஒரு டிசைனும் செட் ஆக மாட்டுது. பொறுத்தது போதும், பொங்கி எழுடான்னு சொல்லிட்டு அவளே எடுக்க ஆரம்பிச்சிட்டா. அவளே எடுத்து ஒன்று ஒன்று அவங்க அம்மா கிட்ட காட்டிகிட்டு இருந்தா. ஒரு பக்கம் நாங்கள் தேட, ஒரு பக்கம் அவளா ஒரு டிசைனாக காட்ட. அவளுக்கு நேற்று செட்டே அவளை ரொம்ப நேரம். அங்கே பாருங்கள், ஒன்று ஒன்றா காட்டிகிட்ருக்கா பாருங்கள். அவளே டிஸ்பிளே பண்ணுறா உங்களுக்கு எல்லாத்தையும். அவளுக்கு இதுதான் வேணுங்களாம், ஒரே அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. திரும்பவும் டிசைன் தேடிட்டே இருக்கோம் நாங்கள். ஒரு வழியாக இதுதான் இப்போ ஃபைனல் பண்ணியிருக்கோம். இது போட்டு பார்த்துடலாம் வாங்க. என் பையன் ஒரே குஷி தான் அவருக்கு செலெக்ஷன் ஆகிடுச்சின்னு. இந்த அம்மாவுக்கும் கொஞ்சம் மனசு ஆறிடுச்சு, நம்மளுக்கு ஒரு வழியாக டிசைன் செட் ஆகிடுச்சிடான்ட்டு. இப்போ போட்டு பார்க்கலாம் வாங்க. முத்து அதிகமாக வச்சு வாங்கினதுனால போட கொஞ்சம் டைட்டாக இருக்குது குழந்தைக்கு. அது போக போக தலைஞ்சிடும் சொன்னார். எப்படி இருக்குது சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அழகாக இருக்குது அவள் காலுக்கு, குழந்தை காலுக்கு. அவளும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. இப்போ ஒரு வழியாக பில்லிங் பண்ண வந்துட்டோம். கடையில் ரொம்ப கூட்டமாக இருக்குது. இந்த பசங்க ஒரே ஜாலியாக அந்த ரஷ்ல இந்த பசங்க சமாளிக்க. இப்போ நம்ம நகையை தான் பேக் பண்ணிட்டு இருக்காங்க.
வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம். வாங்க நம்ம என்ன வாங்கலான்னு பார்க்கலாம். இப்போ தான் வந்தோம் நம்ம வீட்டுக்கு. நம்ம என்னென்ன பொருள் வாங்கணும்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கொலுசு வந்து 180 கிராம் வந்துச்சு. நல்லா அடர்த்தியாக இருக்குது பாருங்கள். இந்த காப்பு வந்து 6 கிராம் ஃப்ரெண்ட்ஸ். ஆசைப்படுறேன், அதனால போட்டு விட்டுடலாம். லீவ் டைம் இல்லைங்களா, போட்டுட்டு நல்லா இருக்கா? சூப்பர் சார். அங்கே பார்த்து போட்டு விட்டுடலாம். காலில் டிசைன் நல்லா இருக்கான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கொலுசு எப்படி இருக்கு அங்கே பார்த்து சார். சூப்பர் சார், சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த vlog இதோட முடிச்சுக்கலாம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.